நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பிபிஎல் 2023-24 18th மேட்ச் மெல்பர்ன் ரெனகேட்ஸ் விசஸ் அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸ். இந்த நேமை கேட்குறப்பே உங்களுக்கு அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸ் தான் ஜெயிப்பாங்க, அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸ் பெரிய டீம் மாதிரி தோணலாம். பட் இப்போதைக்கு இருக்க ஃபார்ம் படி பிளேயிங் 11 படி பார்த்தோம்னா கண்டிப்பாக மெல்பர்ன் ரெனகேட் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். சான் மார்ஸை உள்ளே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதேமாதிரி ஜான்தன் வேல்ஸு நல்ல ஃபார்மில் இருக்கார். வில் சாதர்லாந்து லாஸ்ட் மேட்ச் விக்கெட் எடுத்திருக்காரு. அவங்களுக்கு இப்போதைக்கு இருக்க மைனஸ்ன்னு பார்த்தோம்னா கெயின் ரிச்சர்ட்சன் விக்கெட் எடுக்காமல் இருக்க ஒரே ஒரு இது மட்டும்தான். மற்றபடி மீது எல்லாமே டீம் செட்டாக இருக்குது. அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸ் அவங்க டீமே 2 பேரை நம்பி தான் ஓட்டிகிட்ருக்காங்க. மேத்யூ சாட்டும் அதுக்கப்புறமா ஜிம்மி ஓவர்டன், இந்த 2 பேர் தான் தொடர்ச்சியான பெர்ஃபார்மன்ஸ்ன்றதை கொடுத்துருக்காங்க. டேசி ஷாட் ஒரு மேட்ச் பெர்ஃபார்ம் பண்ணாலும் ஒரு மேட்ச் டக் அவுட் ஆகிருக்காரு. ஃபுல் ஸ்டாட்ஸ் பார்க்குறப்போ உங்களுக்கு ஐடியான்றது கிடைக்கும். ஸோ அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸ் வந்து ஈஸியாக ஜெயிப்பாங்கன்றது இருந்துச்சுன்னா அதை கொஞ்சம் மாற்றிக்கிட்டு ஈக்குவல் டீம் போடுறது தான் இந்த மேட்ச்சுக்கு பெட்டராக இருக்கும். இது என்னோட கருத்து. ஸோ 29 டிசம்பர் 1:45 இந்த மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகும் டாக்நாட் ஸ்டேடியமில். அதே மாதிரி இப்போ ஸ்டாட்ஸ் ஃபுல்லாக பாருங்கள், ஃபுல் வீடியோ பாருங்கள். பார்த்துட்டு ட்ரம்ப் கார்டு பிக்கு, அதான் ரிஸ்க்கான பிக் தான். எப்படியும் வந்து ட்ரீம் டீம் கேப்டன் வைஸ் கேப்டனாக வருவாங்க. ஒன்று சேஃப் பிக்கு ஏதாவது ஒன்று கேப்டனாக வந்தால் கூட வைஸ் கேப்டன் ரிஸ்க்காக வருவாங்க. ஸோ ட்ரம்ப் கார்டு ரிஸ்கி பிக் யார், அதேமாதிரி ட்ரீம் டீம் கேப்டன் வைஸ் கேப்டன் யாராக வருவாங்கன்றதையும் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது, மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ யோசிக்கிறப்போ நல்ல ஐடியான்றது கிடைக்கிது. ஓகே, இப்படி ஸ்டாட்ஸ் போயிருக்கு, இப்படி மேட்ச்சுக்கு இவங்க ட்ரம்ப் கார்டு பிக்காக ஹை ரிஸ்க்கான ஒரு பிக், குட் பிக்காக இருப்பாங்க. அதேமாதிரி ட்ரீம் டீம் கேப்டன் இவங்க வருவாங்க அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ விருப்பம் உள்ளவங்க கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எல்லோரும் தெரிஞ்சுக்கிறட்டும். ஃபுல் அனலைஸ் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம டெலகிராமில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒரிஜினல் சேனல் செக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். நிறையா ஃபேக் சேனல்ஸ் இருக்குது. ஸோ டெலகிராமில் மாற்றி ஜாயின் பண்ணிடாதீங்க. அதே மாதிரி ஃபேண்டசி மட்டுமே ஃபேக்ட், கரெக்டான ஒரு ட்ரூ. ஏன்னா ஃபேண்டசி நீங்கள் வந்து பார்க்குறீங்க, நிறைய ஒரு சிலர் கேட்டதுனால நான் சொல்கிறேன். ஃபேண்டசி வந்து மேட்ச் நடக்குது, அதை பார்க்குறீங்க, நீங்கள் ப்ளே பண்ணுறீங்க. அதை தவிர்த்து மற்ற எந்த இதாக இருந்தாலும் சரி, பெட்டிங்காக இருக்கட்டும் இல்லை வேறு ஏதாவது கேமாக இருக்கட்டும், எல்லாமே வந்து அது எந்த அளவுக்கு நம்பிக்கைன்றது எனக்கு தெரியல. பட் ஃபேண்டசி முழுமையான ஒரு நம்பிக்கையானது. ஸோ ரொம்ப காலமாக விளாட்றவங்களுக்கு நல்லா தெரியும். புதுசாக யாராவது வந்தீங்கன்னா உங்களுக்காண்டி வந்து சொல்கிறேன். வின்னிங்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஓரளவுக்கு பிபிஎல் வின்னிங்ஸ்ன்றது கிடச்சிருக்கு. கபடி தொடர்ச்சியாக நமக்கு வின்னிங்ஸ்ன்றது கிடச்சிட்டு தான் இருக்குது. அது நான் எதுக்காண்டி டீம் கொடுக்க மாட்டேன்றதையும் நான் தெளிவாக சொல்லிட்டேன். ஒரு டீமை வந்து நான் செட் பண்ணிவிட்டு கடைசி 2 நிமிஷம் எக்ஸ்ட்ரா டைம் கிடைக்கிறப்போ ஆல்ட்ரு பண்ணுற மாதிரி ஒரு ஐடியாவில் நான் வந்து ப்ளே பண்ணுறேன் பேட் பால் 11. ஸோ அதை நான் ஆல்ட்ரு பண்ணிட்டு உங்களுக்கு கொடுக்குறதுன்றது கஷ்டம். அதுக்கான ஐடியாவுமே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். 2022 ப்ரோ கபடியோட அந்த பாயிண்ட்ஸ் கார்டை பார்த்தாலே உங்களுக்கு ஐடியா கிடச்சிரும். அதே மாதிரி லெஃப்ட் கார்னர் ரைட் கார்னரை நீங்கள் யூடியூப்லேயே வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் டைப் பண்ணாலேவும் நார்த்து சைடில் வந்து நிறையா பேர் வந்து போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவான ஐடியா கிடைக்கும். அதை வச்சு கூட நீங்கள் கபடி ப்ளே பண்ணலாம். பட் ஆனால் என்னென்னா, இப்போது ஒரு எப்படி உதாரணத்துக்கு ஒரு 6 லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர் ஒரு டீமில் இருக்காங்க. ஆஃப் ஸ்பின்னர் போட்டால் விக்கெட் கிடைக்குன்றது லாஜிக்கு. பட் ஆனால் எல்லா ஆஃப் ஸ்பின்னருமே அந்த லெஃப்ட் ஹேண்டர்ஸை விக்கெட் எடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி தான் இப்போ ஒரு ரைடர் வராருன்னா லெஃப்ட் கார்னரில் இருக்கவர் அந்த ரைடரை எல்லா ரைடரையுமே பிடிச்சாலும் ஒரு மிகப்பெரிய ஒரு திறமையான ரைடர் வரப்போ அவர் வந்து பிடிக்காமல் 0 பாயிண்ட்ஸ்லேயும் போகலாம். ரிஸ்க்கும் இருக்குது. ஸோ அன்றைக்கி டே உங்களுக்கு இருந்து நல்ல ஐடியா கிடச்சிச்சின்னா ப்ளே பண்ணுங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். மெல்பர்ன் ரெனகேட்ஸ் விஸ் அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸு 29 டிசம்பர் 1:45 ஸ்டார்ட் ஆகக்கூடிய மேட்ச். டோட்டல் மேட்சஸ் பார்த்தோம்னா 61, பேட்டிங் ஃபஸ்ட் 28, பேட்டிங் செகண்ட் 33, ஆவரேஜ் 160. இந்த கிரவுண்டில் ஆல்ரெடி ஒரு டைம் நான் கேட்டிருந்தேன். அப்போ வந்து ஒரு யூசர் வந்து சொல்லியிருந்தார், நம்மளோட சப்ஸ்கிரைபரு, இந்த மாதிரி ரூஃபில் பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து 6 கொடுத்துருவாங்க அப்படின்னு. பட் ஆனால் அது கிடையாதான். ரூஃபில் எந்த இடத்துல போய் படுது, அந்த பால் வந்து ரூஃபில் பட்டு பவுண்டரி லைனுக்கு வெளியே போகுமா போகாதுன்றதை ஆன் ஃபீல்டில் இருக்கக்கூடிய அம்பையர்ஸ் தான் முடிவு பண்ணுவாங்களாம். ஸோ அதனால் அது வந்து 6ம் கொடுக்கலாம், இல்லை டெட் பாலும் கொடுக்கலாம். 2 ஆப்ஷனுமே இருக்குது. மோஸ்ட்லி வந்து ரூஃபில் படாது, ஏதாவது ஒரு பால் படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஸோ 7 மேட்ச் வந்து மெல்பர்ன் ரெனகேட்ஸும் 11 மேட்ச் வந்து அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸும் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ பேட் பால் 11 ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. 2K டெக்கன் ரெஃபர் கூட பயன்படுத்திக்கோங்க. ரொம்ப கமிஷன் கம்மியாக எடுக்கிறாங்க, ப்ளஸ் வின்னிங்ஸ் செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸ் விசஸ் மெல்பர்ன் ரெனகேட்ஸ். அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸோட மிகப்பெரிய ஃப்ளாப்பி பிக்ஸு, அவங்க டீம்லேயே கஷ்டப்படுற பிக்ஸ்ன்னு பார்த்தோம்னா பேஸ்லி, அதுக்கப்புறமா வெதர்லாண்ட், அதுக்கப்புறமா பார்த்தோம்னா வாசாகர். ஸோ இவங்க தான் வந்து பெரிய அளவு பர்ஃபார்மன்ஸு எதுவுமே இல்லை. பாய்ஸையும் நெல்சனும் எப்பயும் போல் ஜஸ்ட் ஏதோ டீமில் இருக்காங்க, அவ்வளோதான். மற்ற எதிர்பார்க்குறத பிளேயர்ஸ்லேயே பார்த்தோம்னா இவங்க எல்லோரும் சொதப்பியிருக்காங்க.
டெர்சி ஷாட் மறுபடியும் ஃப்ளாப் ஆனாலே கிறிஸ்லின் ஓரளவுக்கு ஆடுறாரு. ஆடம் ஓர்ஸும் தொடர்ச்சியாக 2 மேட்ச் வந்து ஃப்ளாப் ஆகிருக்காரு. அப்போது மேத்யூ ஷாட்டும் ஜிம்மி ஓவர்டன் மட்டும்தான் நல்ல பர்ஃபார்மன்ஸ்ன்றதை கொடுத்துருக்காங்க. அதை யோசிக்க வேண்டியது இருக்குது. இந்த சைடு பார்த்தீங்கன்னா ரெனகேட்ஸ் என்ன தான் ஒரு புவர் டீமு, குவிண்டன் டிகாக் வந்து எதுக்காண்டி பிபிஎல் ப்ளே பண்ணுறோன்னே தெரியாத மாதிரி இருந்தாலும் அவங்க டீம் வந்து ஓரளவுக்கு நல்ல டீம் தான். கிளார்க்கு ஃபஸ்ட்டு மாதிரி சும்மா வர செகண்ட் பால் அவுட் ஆக அந்த மாதிரி எதுவும் போகாமல் ஓரளவுக்கு ஸ்டாண்டர்டாக நின்று ஆடுறாரு. ஒரு 30 ரன் அதை எடுத்துகிட்டு போகிறாரு. அந்த இடத்துல நம்ம கிளார்க்கை பாராட்டலாம். ப்ளஸ் டிக்காக்கு வராரு, எதுக்கு ப்ளே பண்ணுறோன்னே தெரியாமல் 2 பேட்டை வந்து வீசுகிறாரு. அதில் 2 6 போகுது. விக்கெட் கீப்பிங்கில் பாயிண்ட் எடுப்பாருன்னு பார்க்குறோம். ஒரு கேட்ச் கூட விக்கெட் கீப்பிங்கில் கிடைக்கிற மாதிரியே தெரியல. ஸோ இருந்தாலும் ஓரளவுக்கு டீசெண்டான பாயிண்ட்ஸ் டிக்காக்னால வாங்கி கொடுக்க முடியும். அது எதுக்குன்றதையும் நான் சொல்லிடுறேன். டேவிட் பேனு லெஃப்ட் ஹேண்டரு அந்தளவுக்கு பாலை மூவ் பண்ண மாட்டார். இப்போதைக்கு அவங்களுக்கு இருக்க பிரச்சனை ஜிம்மி ஓவர்டன் ஆடிட்டாங்கன்னா வாசாகரி ஈஸியாக ஆடிடுவாங்க. அப்போ அதிக ரன்ஸ் போகலாம் டாப் ஆர்டர்லேயும். நெக்ஸ்ட்டு ஜாக் ஃப்ரெஷர். ஸோ லாஸ்ட் மேட்ச் ரன் அவுட்டு, அது வந்து ரன் அவுட்னால் ரொம்ப ஒரு எதிர்பாராத ஒரு ரன் அவுட்டு. அதுக்கு முன்னாடி மேட்ச்சில் தேவையில்லாமல் ஃபஸ்ட்டு பாலே வந்து பேட்டிக் டோலி பவுல் பண்ணுறப்ப அவுட் ஆனார். மற்றபடி நல்ல ஒரு ரிதமில் இருக்கக்கூடிய ஒரு பிளேயர். மேக்ஸ்வெல்லே பாராட்டியிருக்காரு. கண்டிப்பாக கிளிக் ஆச்சுன்னா கம்மி பாலுக்கு அதிக ரன் போகலாம். இவரோட ஸ்டாட்ஸு, வென்யூ ஸ்டாட்ஸு, ஹெட் டு ஹெட் ஸ்டாட்ஸ் எதுவுமே நம்ம பார்க்கக்கூடாது. ஏன்னா இந்த இயர் இவர் ஆடுறது விதமே வேறு மாதிரி இருக்குது. அந்தளவுக்கு டொமஸ்டிக்லேயும் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. டொமஸ்டிக்லேயே கம்மியான பாலுக்கு வந்து ஒரு 150 அடிச்சிருக்காரு ஆஸ்திரேலியாவில். இந்த இயர் ஃபுல்லாமே சூப்பராக ஆடிட்டுருக்காரு. கண்டிப்பாக கிராண்ட் லீக் கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணலாம். சான்மார்ஸு கண்டிப்பாக சான்மார்ஸ் எப்பயுமே பெர்த் ஸ்டேடியம்னா நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிடுவார். அவரோட ஒவ்வொரு சீசனுக்கான ஃபஸ்ட் மேட்ச்சுமே அங்கே தான் அவர் ஸ்டார்ட்டும் பண்ணுறாரு. ஏஜ் ஆனதுனால ஓரளவுக்கு ஒரு சில மேட்சஸ் ஆடுறாரு. பட் ஆனால் குவாலிட்டி ஆடி கொடுக்குறாரு. எப்படி ஆடணுன்றதை காட்டுறாரு. ஸோ நிக் மேண்டிசன் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு போரான பேட்டிங்கு, எப்படி பேட்டிங் ஆடுறது தெரியாத அளவுக்கு நிக் மேண்டிசன் ஆடிட்டுருக்கதை நம்ம கிளியராக ஒவ்வொரு சீசனும் பார்த்துட்ருக்கோம். பட் அவங்க கேப்டனாக அவரை தான் வந்து கொடுக்குறாங்க. அவர் தான் கேப்டன்ஷிப்பு கொடுக்குறாங்க. அது எதுக்குன்னு தெரியல. வேல்ஸு ஒரு ட்ரம் கார்ட் பிக்கு. கண்டிப்பாக இந்த மேட்சும் மெண்டின்சன் ஃப்ளாப் ஆகிறதுக்கான சான்ஸ் ரொம்ப அதிகம். வேல்ஸுக்கு வாய்ப்பு கிடைக்கலாம். சப்போஸ் சான்மார்ஸ் ஃப்ளாப் ஆனார்னா கண்டிப்பாக வேல்ஸ் வந்து ஒரு பெரிய ரன் போகலாம். கம்மியான பால்ஸ் தான் கிடைக்கும். பட் குயிக்காக அடிக்க பார்ப்பார். வில் சதர்லாந்து ஃபஸ்ட்டு பவுல் பண்ணி ஃப்ரீ விக்கெட்ஸ் 3 விக்கெட் எடுத்தார் லாஸ்ட் மேட்ச்சில். மேபி செகண்ட் பவுல் பண்ணால் கொஞ்சம் விக்கெட் எடுப்பாரான்றதில் டவுட்டு இருக்குது டபுள் ஆப்ஷனில். ஏன்னா பேட்டிங் வந்து ரொம்ப டவுனில் வராரு. ஸோ அதனால் அவர் வந்தோடனே சுற்ற போகிறப்போ விக்கெட்டுன்றது தான் வந்து விழுது. பெரிய அளவில் ரன்ஸுன்றது கிடைக்கல. டாம் ரோஜர்ஸ் நல்ல ஒரு ரிதமில் இருக்கார். அதே மாதிரி கெயின் ரிச்சர்ட்சன் எப்போ வேணால் ஃபார்முக்கு திரும்பலாம். இந்த இடத்துல பார்த்தோம்னா முஜிபுர் ரஹ்மானா இல்லை ஆடம் ஜாம்பாவா பீட்டர் செடிலா, இதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஏன்னா ஸ்குவாடு வந்து கிடைக்கிறதுக்கு முன்னாடியே நான் வந்து மேக் பண்ணுற வீடியோவை, அதனால் ஆன் டைமில் பார்த்துக்கோங்க. ஏன்னா முஜிபுர் ரஹ்மான் ஆடுவாரான்றது கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. அப்படியே முஜிபுர் ரஹ்மான் ஆடலைன்னா ஆடம் ஜாம்பா ஆடுவார். அப்போ பீட்டர் செடில் தான் உள்ளே வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். இல்லை வேறு ஏதாவது ஒரு டிஃபரெண்ட் ஸ்பின்னர்ஸை வந்து ட்ரை பண்ணுறாங்களான்றதையும் ஆன் டைமில் பார்த்துக்கோங்க. ப்ளஸ் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறப்போ ஸ்பின்னர்ஸ்க்கு இங்கே விக்கெட்டுன்றது கிடச்சிருக்கு. லெக் ஸ்பின்னர்ஸ்க்கு அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அப்போ ஆடம் ஜாம்பா ஆடினா ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்கு. இந்த சைடில் பாய்ஸி இம்பார்ட்டன்ட் பிக்கானா அது டவுட்டு தான். ஒரு விக்கெட் வேணால் எடுக்கலாம். இதே இடத்துல ரஷீத் கான் இருந்தால் நம்ம சொல்லலாம் குவாலிட்டி பவுலர் கண்டிப்பாக விக்கெட் எடுப்பார்னு. பட் பாய்ஸி நம்ம சொல்கிறது வந்து டவுட்டு தான். ஓவரால் பார்த்தோம்னா ஹோஸு. ஸோ இந்த மேட்ச்சில் அடிலேட் ஷேக்கர்ஸ் ஃபஸ்ட்டு பேட் பண்ணாங்க அப்படின்னா இந்த ஒரு பவர் ஸ்ட்ரெச் டயத்தில் வந்தார்னா ஓரளவுக்கு அவர் பயன்படுத்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஹோஸ் வந்து கிளிக் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். கண்டிப்பாக மேத்யூ ஷாட் ஒரு பெட்டர் பிக்கு. மெச்சூர்டாக ஆடுறாரு. இந்த இனிஷியலாக கண்ணை மூடிட்டு அடிக்கிற ஷாட்லாம் வந்து ஸ்டாப் பண்ணிட்டு பாலை பார்த்து தான் வந்து ஆடுறாரு. குவாலிட்டியாக வந்து நம்ம கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுக்கலாம். ஏன்னா அங்கே மேலே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு வந்து மேத்யூ ஷாட் இந்த மேட்ச்சில் இம்பார்ட்டன்ட்னு. டிகாக் ஒரு லெஃப்ட் ஹேண்டரு, அதுக்கப்புறம் சான்மார்ஸ் ஒரு லெஃப்ட் ஹேண்டரு, நிக் மேண்டிசன் ஒரு லெஃப்ட் ஹேண்டரு, 3 பேர் வந்து லெஃப்ட் ஹேண்டர்ப்போ கண்டிப்பாக அவரோட 4 ஓவர் கோட்டாவை முடிப்பார். அதில் ஒரு விக்கெட்டாக கிடைக்கும். இதில் பவர் ஸ்ட்ரெச்சில் வேறு பவுல் பண்ணுறாரு. ஸோ அதனால் சேஃபஸ்ட்டு ஒரு கேப்டனாக நம்ம மேத்யூ ஷாட்டை பார்க்கலாம். வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு ஜிம்மி ஓவர்டன் ஒரு ஆப்ஷன், அதுக்கப்புறம் வெதர்லாண்ட் ஒரு ஆப்ஷன். இவங்க 3 பேர் சேஃபு. அதுக்கப்புறம் இன்னொரு ஆப்ஷனாக டிகாக் பார்த்துக்கலாம். இந்த 4 பேர் வந்து ஒரு சேஃபஸ்ட்டு யூனிவர்சல் கேப்டன் வைஸ் கேப்டனாக வருவாங்க. இதில் ட்ரம் கார்ட் பிக்காக நம்ம பார்க்குறது பேஸ்லியை பார்க்கலாம். அதே மாதிரி வாசாகர். ஸோ வாசாகர் வந்து ஒரு குவாலிட்டியான ஒரு பிளேயர். பட் அவரால் விக்கெட்டே எடுக்க முடியல. ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு. திடீர்னு ஒரு 3-4 விக்கெட் எடுக்கிறதுக்கு சான்ஸ் வந்து இருக்கும். ரொம்ப லோ பர்சன்டேஜ் பிக் பண்ணப்பட்ட பிளேயர்ஸாக இவங்க 2 பேர் இருப்பாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ஹை ரிஸ்க்கான ஒரு ஆப்ஷனாக இருக்கும்.
அதேமாதிரி இந்த சைடில் கெயின் ரிச்சர்ட்ஸ்னு விக்கெட்டே எடுக்கலன்னு யோசிப்பாங்க. பட் அவர் நினச்சாலும் எப்போ வேணால் வந்து விக்கெட் எடுக்க வாய்ப்புகள் அதிகம். அதேமாதிரி வேல்ஸ், ஸோ சான் மார்ஸை தான் எல்லோரும் யோசிப்பாங்க. கொஞ்சம் வேல்ஸ்ன்னு யோசிச்சு பாருங்கள். சான் மார்ஸ் ஃப்ளாப் ஆனால் வேல்ஸ் வந்து ஹிட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ பீட்டர் செடிலா இல்லை முஜிபுர் ரஹ்மானா ஆடம் ஜாம்பாவானா ஆன் டைமில் கொஞ்சம் செக் பண்ணிக்கிறது பெட்டராக இருக்கும். இந்த சைடில் உங்களுக்கு ஸ்பின்னர்ஸ்னாலே முஜிபுர் ரஹ்மான், அதுக்கப்புறம் ஆடம் ஜாம்பா. முஜிப் ஆடுவாரான்றதை ஆன் டைமில் செக் பண்ணிக்கோங்க. அவருக்கு பதிலாக வேறு பிளேயர் ஆடுறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம். அப்படியே முஜிப்பும் ஆடினாலுமே வெதர்லாண்டு அதுக்கப்புறம் டேஷி ஷாட் இருக்காங்க. பட் இவங்களுக்கு எதிராக ரெக்கார்டு வந்து ரொம்ப புவராக இருக்குது. முஜிபுர் ரஹ்மானுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஸ்டாட்ஸ் பார்க்குறப்போ ஐடியா கிடைக்கும். ஸோ சேஃப் ஆப்ஷன் அந்த 4 பேரும். ரிஸ்க்கான ஆப்ஷன்ஸில் கேப்டன் கேப்டன் ட்ரை பண்ணால், சப்போஸ் டாப் ஆர்டர் ஃப்ளாப் ஆகிறாங்கன்னா ஆடம் ஹோஸோ இல்லை கிறிஸ்லினுக்கோ ஒரு கேப்டன் கேப்டன் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஒரு பெட்டர் ஆப்ஷன். பேஸ்லியோ ஒரு ட்ரம் கார்டு பிக்காக நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். இந்த சைடில் ரிஸ்கியஸ்ட் ஆப்ஷனில் ஜிஎலுக்கு கண்டிப்பாக நம்ம ஜாக் ஃப்ரெஷரை வந்து ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி ஒரு கெயின் ரிச்சர்ட்ஸனை ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா எல்லா மேட்சுமே டாம் ராஜர்ஸ், வில்ஸ் அதெல்லாம் விக்கெட் எடுக்க மாட்டாங்க. திடீர்னு கெயின் ரிச்சர்ட்ஸன் ஒரு 3-4 விக்கெட் எடுக்கக்கூட வாய்ப்புகள் இருக்கலாம். டேனியல் சாம்ஸ் மாதிரி. அதையும் கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. இப்போ ஃபுல் ஸ்டாட்ஸ் வந்து ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸ்லோவாகவே வந்து பார்க்கலாம். அப்போ தான் ஐடியான்றது நல்லா கிடைக்கும். ஏன்னா இந்த மேட்ச்சுக்கு மட்டும் ஃபுல் ஸ்டாட்ஸுமே வந்து கிடச்சிருக்கு. யூஸ் பண்ணிக்கோங்க. மேத்யூ சாட் 8 மேட்ச் ஆடி 29 ரன் ஆவரேஜ். ஸோ சாலிடான ஒரு ஆவரேஜ். ரீசன்ட் ஃபார்மே கண்டினியூவாக நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. 4 விக்கெட் எடுத்திருக்காரு. வென்யூவில் வெறும் 15 ரன் தான் ஆவரேஜ், 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ஓகே, பட் இருந்தாலும் இந்த சீசன் அருமையாக ஆடுறாரு. அதேமாரி அந்த சைடுமே உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஸ்விங் பண்ணி விக்கெட் எடுக்கக்கூடிய பவுலர்ஸ்ன்றது கிடையாது. டாம் ராஜர்ஸ் இருக்கார், பட் இல்லைன்னு சொல்லலை. ஒரு ஜொல்ல அவுட் ஆக்கலாம். அதேமாரி ஒரு சில பிளேயர்ஸ் அவுட் ஆக்கலாம். பட் மேத்யூ சாட் அவுட் ஆகிற அளவுக்கு அவர் ஸ்விங் பண்ணுவாரா அப்படின்னா அது கொஞ்சம் டவுட்டு தான். பட் இருந்தாலும் கண்டிப்பாக டபுள் ஆப்ஷன் இருக்கிறதுனால ஒரு பெட்டரான பிக். டேஷி ஷாட் லாஸ்ட் மேட்ச் டக் அவுட்டு. ஆவரேஜ் பாருங்கள் 21, வென்யூ பார்த்தீங்கன்னா 18. ரெண்டுமே போர் தான். ப்ளஸ் டாம் ராஜர்ஸுக்கு எதிராக ஆடுறதுன்றது கஷ்டம் தான். டேஷி ஷாட். கிறிஸ்லின் 37 ரன் ஆவரேஜ், ஹெட் டு ஹெட். வென்யூவில் 19 ரன் ஆவரேஜ். லாஸ்ட் மேட்ச் வந்து பயங்கரமாக ஹிட் பண்ணார். சேசிங்கில் கொஞ்சம் ஃபார்முக்கு வந்திருக்காரு. பிக் பண்ணுங்கள், ஓரளவுக்கு எடுத்துகிட்டு போவார் கேமை. வாசாகர் ஸோ 4 மேட்ச்சில் 4 விக்கெட் எடுத்திருக்காரு. ஹெட் டு ஹெட். வென்யூவில் 3 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. ஃபுல் அண்ட் ஃபுல் புவர். ஸோ ஸ்மால் லீக்கில் ட்ராப் பண்ணிக்கோங்க. மேபி கிராண்ட் லீக்ஸில் வேணால் ஒரு ட்ரிம் கார்டு பிக்காக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா ஸ்டாட்ஸும் புவர், ரீசன்ட் ஃபார்மே ரொம்ப புவராகவே இருக்குது. ஸோ அதனால் ஆடம் ஹோஸு ஸோ ஹெட் டு ஹெட் 22 ரன் ஆவரேஜ், வென்யூவில் 11 ரன் ஆவரேஜ். ஸோ 2 மேட்ச் ஃப்ளாப் ஆகிருக்காரு. மேபி ஃபஸ்ட்டு பேட்டிங் வந்தால் அந்த பவர் ஸ்டேஜ் வருவாருன்ற ஒரு கான்செப்டில் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு மேட்ச்சில் வந்து ஹிட் பண்ணார். மேபி போன மேட்ச் ஃப்ளாப் ஆனார்னு நினைக்கிறேன். ஒரு மேட்ச்சில் வந்து கம்மியான ரன்ஸ் வந்து அடித்து கொடுத்து வந்து ஹிட் பண்ணார். அடுத்து பார்த்தோம்னா குவிண்டன் டிகா. ஸோ ஹெட் டு ஹெட் வென்யூ ஸ்டாட்ஸ்லாம் கிடையாது. பட் லாஸ்ட் 2 மேட்ச் பார்த்தோம்னா ஓரளவுக்கு ஹிட் பண்ணார். ஒரு 2 6, 2 4 அடிச்சு கொடுக்குறாரு. பாயிண்ட்ஸ்ன்றது கிடைக்கிது. கிளார்க்கு 42 ரன் ஆவரேஜ், ஹெட் டு ஹெட்டு. வென்யூவில் 25 ரன் ஆவரேஜ். ப்ளஸ் உங்களுக்கு ரீசன்ட் 2-3 மேட்ச்மே வந்து நல்லாவே ஆடிருக்காரு. ஸ்லோவாக ஆடிருக்காரு. அவ்வளோ சீக்கிரம் அவரோட விக்கெட்டை கொடுக்கல. இந்த சைடுமே ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. ஒரு டேவிட் பேனு, அதுக்கப்புறமா ஓரளவுக்கு வந்து டீசெண்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்க முடியல பவுலர்ஸ்னால். அதனால் அதை யூஸ் பண்ணி ஜோ கிளார்க் ஓரளவுக்கு கேம் எடுத்துகிட்டு போயிடுறாரு. என்ன நடக்குதுன்னா, தரமான ஸ்விங் பவுலர்ஸ் வந்து ஃபஸ்ட் ஓவர் போடுறப்போ பேட்டிங் டிகாக் தான் பிடிக்கிறாரு. அடுத்து ஜோ கிளார்க் வந்து அப்படியே மேக்கப் பண்ணி ஏதாவது ஸ்பின்னர்ஸை கொண்டு வந்துடுறாங்க. அதை வச்சு ஆடி அப்படியே ஒரு 20-30ன்னு போயிடுறாரு. ஓரளவுக்கு பாயிண்ட்ஸ்ன்றது கிடைக்கிது. ஜாக் ஃப்ரெஷரு ஸோ இவரோட வென்யூ ஹெட் டு ஹெட் எதுவுமே பார்க்க வேணாம். டேரெக்டாக கேப்டன்ஸ் கப்னா கிராண்ட் லீக்கில் கொடுத்துருங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஃபார்மில் இருக்கார். நிக் மேண்டின்சன் ஒரு டெம்பா பவுமான்னு சொல்லலாம். பிபிஎலோட டெம்பா பவுமா. ஹெட் டு ஹெட்டில் 19 ரன் ஆவரேஜ். ஸோ வென்யூவில் 15 ரன் ஆவரேஜ். ஸோ கேப்டனாக இருக்கார். பட் எல்லா மேட்சும் ஃப்ளாப்பு தான். சான் மார்ஸ் 28 ரன் ஆவரேஜ், ஹெட் டு ஹெட். வென்யூவில் 48 ரன் ஆவரேஜ். தரமான ஒரு ஆவரேஜ். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டாட்ஸ் படி பார்க்குறவங்க எடுத்துக்கோங்க. ரிஸ்க் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க மேபி ஃப்ளாப் ஆவார். ஏன்னா லாஸ்ட் சீசன் வந்து இவங்களுக்கு எதிராக ஆடுறப்போ டக் அவுட் ஆகிருக்காரு. அந்த லாஜிக்கில் பார்த்தீங்கன்னா வேல்ஸை கூட ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா வேல்ஸோட ஆவரேஜ் இதுக்கு மேலே சிறப்பாக இருக்கும். ஸோ வேல்ஸோட ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 6 இன்னிங்ஸில் 52 ரன் ஆவரேஜ், ஹெட் டு ஹெட். எல்லா மேட்சுமே அடிச்சிருக்காரு. வென்யூவில் 33 ரன் ஆவரேஜ். கண்டிப்பாக போன மேட்ச் ஃப்ளாப் ஆகிருக்காரு. இந்த மேட்ச் பயங்கரமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கலாம். வில் சதர்லாந்து 5 மேட்ச்சில் 4 விக்கெட்டு. ஸோ வென்யூவில் 16 மேட்ச்சில் 10 விக்கெட் தான். பட் இருந்தாலும் ஃப்ரீ விக்கெட்ஸ் எடுத்துகிட்டு போயிடுவார். 4 ஓவர்ஸ் போடுறது தான் வந்து ஒரு ஆப்ஷன். ஏன்னா உங்களுக்கு மெல்பர்ன் ரெனகேட்ஸ்க்கு 5 பவுலர் தான் கொண்டு போகிறாங்க. அதனால் எப்படினாலும் வில் சதர்லாந்து 4 ஓவர் போட்டுறாரு. போன மேட்ச்சில் 3 ஓவர் கிட்டத்தட்ட 35 ரன் கொடுத்துட்டு 4வது ஓவர் போட்டு ஒரே ஓவரில் 3 விக்கெட் எடுத்தார். ஸோ அதனால் கண்டிப்பாக நம்ம பிக் பண்ணி தான் ஆகணும்.
டாம் ராஜர்ஸ் ஹெட்டுகட்டில் 4 விக்கெட்டும் வென்யூவில் 17 விக்கெட் எடுத்திருக்காரு. நல்லாவே இந்த வென்யூ யூஸ் பண்ணியிருக்காரு. பேட்டிங் வந்தாலும் ஒரு 10 ரன் ஆட முடியும். கெயின் ரிச்சர்ட்சனு ஹெட்டுகட்டில் 16 விக்கெட்டும் வென்யூவில் 37 விக்கெட்டும். கண்டிப்பாக இந்த மேட்ச்சில் ஒரு ட்ரிம் கார்ட் பிக்காக கெயின் வில்லியம்சன் இருக்க வாய்ப்புகள் அதிகம். நிறைய பேர் ட்ராப் பண்ணுவாங்க. கண்டிப்பாக பிக் பண்ணிக்கோங்க. ஆடம் ஜாம்பா ஹெட்டுகட்டில் 14 விக்கெட்டும் வென்யூவில் 14 விக்கெட் எடுத்திருக்காரு. முஜீப்பு ஹெட்டுகட்டில் 6 இன்னிங்ஸில் ஒரே ஒரு விக்கெட்டு தான். அந்தளவுக்கு ஈஸியாக அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸ் ஆடிருக்காங்க. ஸோ இப்போதைக்கான டீம் பார்ப்போம். மேத்யூ சாட் கேப்டன், ஓவர்டன் வைஸ் கேப்டன், வில் சதர்லாந்து, டாம் ரோஜர்ஸ், அதுக்கப்புறம் ரிச்சர்ட்சன் இருக்க எல்லா பேட்டர்ஸையுமே இவங்க சைடு எடுத்து கிறிஸ்லினை மட்டும் எடுத்திருக்கேன். இதில் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் டேவிட் பேன் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லாட்டி இவங்க சைடு பவுலர்ஸ் யாரும் எடுக்காமல் இவங்க 2 பேரையே பவுலராக எடுத்துகிட்டு போகிறது ஓகே. ஸோ அதேமாதிரி சேஃபாக இருக்க எல்லா பேட்டர்ஸையும் எடுத்திருக்கேன் ஒரு லாஜிக்கலாக. ஸோ பார்க்கலாம். ஃபேப்லோன் ஆப்பில் ஜிஎஸ்டியே கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான். ஸோ நிறைய டைம் சொல்லியிருக்கேன், விருப்பம் உள்ளவங்க இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. 2K டெக்கன் ரெஃபரோட பயன்படுத்திக்கோங்க. ஸோ அவங்களே வந்து பே பண்ணிப்பாங்க. நீங்கள் போடுற அமௌண்ட்டை வச்சு அப்படியே ப்ளே பண்ணிக்கலாம். ப்ளஸ் கமிஷனுமே வந்து கம்மியாக தான் இவங்களும் எடுக்கிறாங்க. செக் பண்ணி பாருங்கள். இன்ஸ்டால் பண்ணுவாங்க, இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. எல்லா கேமுமே இருக்குது, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோஸ் தான் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி டெலகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது.